கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த மாதத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், இந்த புதிய மாதத்துல அவருடைய நீதியின் வலது கரம் உங்களை தாங்கும். அவர் எப்படி தாங்குகிறார்? அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, குடும்ப வாழ்க்கையிலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நாம் கீழே விழுந்து விடாதபடி அவர் தாங்குகிற கர்த்தர். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, I will uphold you with my righteous right hand என்று சொல்லப்பட்டிருக்கும். I will uphold you என்றால் நாம் கீழே விழுந்து விடாதபடி தாங்கி பிடிக்கிற கர்த்தர். அவர் நம்மை தாங்குகிற கர்த்தர், நாம் விழுந்து போகாதபடி நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் என்றுதான் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழுந்து போன சூழ்நிலை, இதுவரைக்கும் ஜனவரி மாதத்துல எடுத்த தீர்மானங்களை சரியாக நிறைவேற்ற முடியவில்லையே, ஜெப வாழ்க்கையில குறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் மகனே மகளே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, அல்லது இந்த வாழ்க்கை விழுந்து போன சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் முதற்கொண்டு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களை தாங்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தர அவர் வல்லவர். அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவருடைய கரம் நீதி செய்கிறது. நான் அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அநீதிகள் இழைக்கப்பட்டது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த புதிய மாதத்துல நீங்கள் உங்க வாழ்க்கையில நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய வலது கரம் உங்களுக்கு நீதி செய்யும். உங்க உலகத்தின் அநியாயங்கள், உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அநியாயத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அநீதி என்ற உலகம் தான், ஆனாலும் அவருடைய கரம் வல்லமையுள்ள கர்த்தர், மகிமையுள்ள கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக உங்களை நடத்த வல்லவர். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதிருக்கிறார். இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9:10 இப்படியாக சொல்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வசனத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், மகனே மகளே, உங்களுடைய நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது கர்த்தர், புசிக்கிறவனுக்கு உணவை ஆகாரத்தை கொடுக்கிறது கர்த்தர். அவங்க உங்களுக்கு விதையை கொடுப்பாரா? அது மாத்திரமல்ல, அதை பெருக பண்ணுவாரா? அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நாம் கைது செய்கிற பிரயாசங்கள்ல எவ்வளவுதான் நாம் பிரயாசப்பட்டோம், ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. மீண்டும் மீண்டும் தோல்விக்குள்ளாக நான் போகிறேனே. பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நான் ஒர்க் பண்ற இடங்கள்ல பிரச்சனை மேல பிரச்சனை, பொருளாதார கஷ்டங்கள், இது எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த கால வேளையில பேசுற வார்த்தை, மகனே மகளே, நீ பயப்படாதே, உன் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வார். ஏனென்று சொன்னால் அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களை தாங்குவதனாலே உங்கள் நீதியின் விளைச்சல் வர்த்திக்க செய்ய கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அநேக நேரங்களில் வர்த்திப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஏதோ வருகிற வருமானத்தை வைத்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பது போல இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், உங்கள் வறுமைகள் மாறும். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, மகனே மகளே, நீ பயப்படாதே, என்னுடைய வலது கரம் உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்யும். அந்த வலது கரம் நீதியுள்ள வலது கரம், அந்த நீதியுள்ள வலது கரம் உங்க வாழ்க்கையிலையும் நீதியுள்ள விளைச்சலை வர்த்திக்க செய்ய அவர் வல்லவர்.
உங்களுடைய பிசினஸ் ஆர் ஜாப் ஆர் ஊழியங்கள், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில எதுல நீங்க குறைவா இருக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை வல்லவராக இருக்கிறார். உன் கடன் பாரங்கள் மாறும். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்வது போல வேத வசனம் நம்ம வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லிக்கிறாரே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீங்களே இன்னும் கடன் வாங்கி கொண்டு அலைய வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் கொடுப்பீர்கள். நாம் வாங்குகிற கரங்களாக அல்ல, நீங்கள் கொடுக்கிற கரங்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் உரைக்கிறார். இந்த 2 கொரிந்தியர்ல வாசிப்பது போல உங்களுடைய நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்கிற கர்த்தர். அடுத்ததாக இந்த பிலிப்பியர்ல வசனம் சொல்லப்படுகிற பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுக்கு மகிமையின் துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வளர்கிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அவர் உங்களை நீதியின் கனிகளால் அவர் நிறைய பண்ணுவார். முதலாவது பார்த்தோம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி நான் முதலாவது பேசினேன். இரண்டாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நீதியின் கனிகளை அவர் இந்த புதிய மாதத்தில் தருகிறார். நீதியின் கனிகள், ஆவியின் கனிகளை தர 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்புணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளிலும் இந்த மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு அவர் வர்த்திக்க செய்ய, உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்கள்ல அன்பு இல்லை, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, கவலையோட கண்ணீரோடு வாழ்ந்து இந்த 9 ஆவியின் கனிகள் வாழ்க்கையில இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்க மேல ஒரு புதிய அபிஷேகத்தை நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வல்லமையோட அபிஷேகம் உங்க மேல இறங்குறதை நான் பார்க்கிறேன். எஸ் லார்ட், தொடர்ந்துப்பா. அவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த 9 ஆவியின் கனிகளும் உங்க வாழ்க்கையில செயல்படுவதாக, வருவதாக, கிடைப்பதாக. அவர் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தருகிற கர்த்தர், நீடிய பொறுமையை தருகிற கர்த்தர். பொறுமை இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையே சண்டை, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை, குடும்பத்துல பிரச்சனைகள், ஒர்க் பண்ண இடங்கள்ல பிரச்சனை. என்ன காரணம்? நீடிய பொறுமை இல்லாதனால எத்தனை பேர் சமாதானத்தை தொலைத்து நாம் நிற்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுடைய நீதியின் கனிகள் நிறைவாக மாறும். நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அவருக்கென்று வாழ்வதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னும் ஒருபடி மேலே. அதுக்கு அடுத்த வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். வசனம் 11, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவருமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார். நாம் பரிசுத்தமாக, துப்புரவான, ஹோலினஸ், இடரல் அற்றவர்களாக மாறும்படியாக, மற்றவர்கள் எந்தவித இடரல் உள்ள வாழ்க்கையாக அல்ல, இடரல் இல்லாத வாழ்க்கையை மாறும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாளில கூட இந்த புதிய மாதத்துல நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அவருடைய நீதியின் வலதுகரம் இந்த நீதியின் கனிகளை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இரண்டாவதாக, நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைந்தவர்களாக மாறுவீர்கள். மூன்றாவதாக, சங்கீதம் 23, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, 23:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மூன்றாவதாக, அவருடைய வலதுகரம், நீதியின் வலதுகரம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறது. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக இங்கே சொல்வதை பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதத்துல அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அநீதியின் பாதைகள் கர்த்தருக்கு பிரியமான பாதைகள் அல்ல. ஆண்டவருடைய சித்தத்தின்படி போகாத வாழ்க்கை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செல்லாத இடங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அது எல்லாமே அநீதியான காரியங்கள். அவ தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம எதை செய்தாலுமே அது அநீதியின் பாதைதான். ஆனா கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தைக்கு இணங்க, அது அவருடைய சத்தம் கேட்டு நடக்கிற ஆடுகளா நாம் இருப்போமே, ஆனால் அதுதான் நான் நீதியின் பாதை என்று இதுல சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா, உமக்கு பிரியமான பாதையில் நடத்துங்க. உமக்கு பிரியமில்லாத எல்லா பாதையுமே அது அநீதியான பாதை தான். ஆனால் சம்பந்தம் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து உம்முடைய வலதுகரம், உம்முடைய நீதியின் வலதுகரம் என்னை நீதியின் பாதையில் நடத்த என்னை அர்ப்பணிக்க நான் என்று சொல்லுங்க. அதை கண்டிப்பாக நீதியின் பாதையில உங்களை நடத்துவார். உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதா?
ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் கோர்ட் கேஸோ சம்திங், உங்க லேண்ட் இஷ்யூஸ் ஏதோ பிரச்சனைனால கோர்ட் கேஸ்னால ஒரு அநியாயத்தினால நீங்க கோர்ட்ல நிக்கிறீங்களா? இன்றைய கர்த்தர் அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நீதியின் வலதுகரம், அவர் நீதி செய்யும், உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். நாம் அநியாயம் செய்யக்கூடாது, அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேலுக்காக ஒரு யுத்தம் பண்ணின கர்த்தர் அல்லவா? பழைய ஏற்பாடுல எத்தனை யுத்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு வாசித்து பாருங்க, எத்தனை யுத்தங்கள்ல இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதே கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், அதே தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கோர்ட் கேசஸ், அது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், அவள் அநீதி இழைக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். அந்த அநீதியிலிருந்து விடுதலை தருவார். யார் உங்களை அநீதி இழைத்தார்களோ அவர்கள் மத்தியில உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அநீதிதான், சோர்வுதான், இழப்புகள் தான், கவலைப்படாதீர்கள். உங்க வாழ்க்கையில அவருடைய நீதியுள்ள வலதுகரம் உங்க வாழ்க்கையில உங்களை தாங்கி பிடிக்கும். உங்களை தாங்கி ஏங்கி சுமந்து தப்பு வைத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். அவர் நன்மையானவர், நன்மையான காரியங்களை செய்ய வல்லவர், உங்களோட கூட உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வலதுகரம் உங்களை வழிநடத்தும். இதை தியானத்தோடு கடைசி ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். எரேமியா 33வது அதிகாரம் 15வது வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் என்று எரேமியா 33:15 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு நீதியின் கிளை முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எரேமியா மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். அந்த நீதியின் கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த நீதியின் கிளை முளைத்தெழும்பி என்ன செய்யுமா? அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்த கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிளையாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து உங்களை கிறிஸ்துக்குள்ள அவருக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அந்த விலையேறப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து நீதியும் நியாயத்தையும் நடப்பிக்க அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பதனால தான் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறாரு. இரண்டாவதாக நீதியின் கனிகளால் உங்களை நிறைய பண்ணுகிறார். மூன்றாவதாக நீதியின் பாதையில அவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? சர்வவல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, தகப்பனே, இந்த புதிய மாதத்துல உங்களுடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு பேரும் நிறையவா இறங்கி வரட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும். எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் அல்லவா? உம்முடைய கரத்தினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், தயவினால் எங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கம்மா. என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீங்கப்பா. அந்த நீதியின் வலதுகரம் எங்க வாழ்க்கையில் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வதாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. எங்க ஆவியின் கனிகளால் நிறைய பண்ணுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீதியின் பாதையில நடத்துகிற கர்த்தரப்பா. அந்த நீதியின் ஆண்டவரே கிளை முளைத்தெழும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னீங்களே, அதே வார்த்தையை நிறைவேற்றி எங்க வாழ்க்கையில நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தராக எங்களுடைய இருதயத்துல எங்களோடு கூட நீ வாசம் பண்ணுவதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நான் நினைக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீதியும் நியாயமும் உண்டாகட்டும். இழைக்கப்பட்ட அநீதிகள் எல்லாவற்றுக்கும் தக்க பலனை நீ தரப்போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்திங்க, அற்புதம் செய்ய வல்லங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை வழிநடத்தும். இந்த புதிய மாதம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. God bless you.